ஸ்ரீமதே ராமானுசாய நம. ஸ்ரீ வரவரமுனிய நம. ஸ்ரீ ஸ்தலசயன மகாகுரவே நம. நேற்று முதல் துலா காவிரி மகாத்மியத்தை பற்றி அனுபவித்து வருகின்றோம். அதன் தொடர்ச்சியாக இன்று அனுபவிக்கலாம். நேற்று முடிக்கும் பொழுது அர்ஜுனன் துலா காவிரி ஸ்நானம் செய்து சுபத்திரை விவாகம் செய்தானா என்ற ஒரு கேள்வியுடன் இருந்தோம். அது எவ்வாறு ஆரம்பித்தது ஒரு முன்னுரையாக ஒரு 2 வரியை அனுபவிக்கலாம். ஒரு பிராமணன் ஒருவன் அவரை தன் சொத்து பொருள்கள் பரிபோகத்துடன் களவு கொண்டு விட்டான்னு சொல்லி அர்ஜுனன் முறையிட்ட பொழுது அர்ஜுனன் அந்த பிராமணன் அழைத்த எங்கே என்று கேட்கின்றான். வியாசரின் அறிவுரைப்படி திரௌபதியுடன் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு வருஷம் தனியாக வாழ வேண்டும். அப்பொழுது யாரும் அவர்களை பார்க்கக்கூடாது. அவ்வாறு பார்த்தால் பார்த்தவர்கள் ஒரு வருஷம் வனவாசம் செல்ல வேண்டும் என்ற நியமப்படிக்கு அனுசரித்து வருகின்றார்கள். அந்த பிராமணன் கேட்ட பொழுது திரௌபதியானவள் தர்மராஜனுடன் இருந்தாள். தனிமையில் பேசிக்கொண்டிருந்தாள். அப்பொழுது பிராமணன் காட்டிய வழியானது அவர்கள் இருந்த வழி. அவ்வாறு செல்லும் பொழுது இவர்களை தர்மராஜனையும் திரௌபதியும் அர்ஜுனன் பார்த்து விட்டான். இந்த பார்த்த வெட்கத்தில் திரௌபதி உள்ளே ஓடிவிட்டாள். பிராமணனை அவன் பொருளை மீட்டு கொடுத்தான்னா வியாச சொல்லியபடி நான் ஒரு வருஷம் தீர்த்த யாத்திரை செல்கின்றேன், ஒரு வருஷம் கழித்து வருகின்றேன் என்று போனான். அந்த நீவே எல்லாம் ஒப்புக்கொண்டு தான் ஆக வேண்டும். ஏனால் அவ்வாறு இருக்கின்றது. அவ்வாறு போகும்பொழுது முதலில் அவன் பிரயாகை போகின்றான். பிரயாகையில் போனாக்க எல்லாம் சொல்லுவாள், பிரயாகை கங்கையில் எல்லாம் குடித்தாக்க எல்லா பாவமும் தீர்ந்து போயிடும் அப்படின்னு சொல்லுவாள். அதனால் அவன் பிரயாகையில் போய் போகலான்னு குளிக்கிறது போகும்போது பிரயாகை போனான். அங்கே உலுபி என்கிற நாகக்கன்னிகையை சந்தித்தான் கங்கையில் பிரயாகையில். அவளுடன் காந்தர் விவாகம் செய்து கொண்டு அவளோட இருக்கும்பொழுது அவளுக்கு அரவான் என்ற ஒரு மகன் இருந்தான் என்றே பார்த்தோம். பின்பு வியாசர் பகவானின் அறிவுரையின்படி மாயிரம் மயிலாடுதுறை என்று அழைக்கப்படும் இடத்திற்கு காவிரி தீர்த்தம் ஆடிவிட்டு திருவரங்கம் அரங்கனை சேவித்து அதன் பிறகு சத்தியகிரி என்ற இடத்துக்கு போகின்றான். அப்போகிற ரூட்டு பிரயாகை மாயவரம் பிரயாகை. அதன் பிறகு சேதாரண்யம் என்று அழைக்கப்படும் தற்சமயம் காவிரி பூம்பட்டினம் பூம்பாறு சோழ காலத்து துறைமுகமாக இருந்தது. அந்த இடத்துல தான் காவிரி கடலுடன் சங்கமிக்கிறது. பூம்புகார் மாயத்தில் 14 கிலோமீட்டர். அங்கேருந்து போனாக்க காவிரி சங்கமத்தில் எல்லாருமே தீர்த்தமாடணும். அது ரொம்ப விசேஷமானது. சங்கமத்தில் எல்லா சங்கமங்கள்லேயும் தீர்த்தமாடணும் ரொம்ப விசேஷம்தான். கோமதி சங்கமம், துவாரகால சங்கமம் வருது. பிரயாகை கங்கா சரஸ்வதி யமுனா சங்கமம் வருது. ஒவ்வொரு இடத்துல தேவப்பிரயாகலேருந்து காவிரியும் கங்கையும் அலகனந்தா பாகிரிஜும் அலகனந்தா அங்கே சங்கமம் வருது. ஒவ்வொரு தீர்த்த கட்டத்துலேயும் தீர்த்தமாடின சங்கம தீர்த்தம் ரொம்ப விசேஷம் அப்படின்னுவா. அவ்வாறு முக்கூடலுங்கிற காவேரி திருச்சி பக்கத்தில் முக்கூடலுங்கிற இடத்துல அகண்ட காவேரி கிட்டத்தட்ட 1 கிலோமீட்டருக்கு அகண்டமாக இருக்கிற காவேரி கடலில் கலக்கும் இடத்துல ஆடு தாண்டும் காவேரி. ஆடு தாண்டிடுமா. அவளை குறுகலாக சின்னதாக கலக்கிறது. அந்த இடத்துல யாருமே சேர்த்து சங்கமத்தில் குடிச்சிட்டு வாங்க எல்லாரும். அவ்வாறு அங்கேருந்து காவிரி பூம்புகார் என்னும் ஸ்வேதாரண்யம், ஸ்வேதம்னா வெள்ளை, ஆரண்யம் என்னும் காடு, வெண்காடு, திருவெண்காடுன்னு அது ஸ்வேதாரண்யம் என்ற இடத்துல கலக்கிறதுனால அங்கே சங்கமத்தில் குளித்தான். திரும்பி மாயர் அங்கே மாயரை படித்தரில் குளித்தான். அப்புறம் திருவரங்கம் வந்தான், ரங்கநாத சேவித்தான். சேவிச்சுட்டு சத்தியகிரின்னு போனான். சத்தியகிரின்னு என்ன தெரியுமா? திருமையத்துக்கு பேர் தான் சத்தியகிரின்னு பேர். மெய்யம் அப்படி திருமையம் ஆயிடுச்சு. இப்போ சத்யநாராயணன் அப்படின்ட்டு அந்த பெருமாளர் திருநாமம். அங்கே போய் சத்யநாராயண சேவிச்சான்.
அங்கேருந்து மோகனகிரின்னு இடத்து பக்கத்தில் போனோம், பக்கத்தில் சத்தியகிரி பக்கத்தில். அங்கே தான் கடலில் பெருமாள் வந்து ராட்சசர்களுக்கும் தேவர்களுக்கும் அமுது பங்கு கொடுத்த இடம். அங்கேருந்து எதுக்கு போனான், சேதுக்கரைக்கு போனான், தீர்த்தாமாடினான். சேதுக்கரை தீர்த்தாமாடிட்டு அங்கேருந்து வந்து அது பேர் என்ன, ராமேஸ்வரம் போய் அங்கேயும் தீர்த்தாமாடி கங்கை குளிச்சுட்டு தீர்த்தங்கள்லாம் குளிச்சுட்டு திரும்பி வரும் வழியில் திருவரங்கம் வந்தான், பாண்டிய நாடு வந்தான். பாண்டிய நாடு வழியாக போகும்பொழுது அங்கே பாண்டிய மன்னனின் மகள் சித்ராங்கதை வந்து கல்யாணம் பண்ணு அவளோட இருந்தான். அதன் பிறகு சேதுக்கரை போனான், திருப்புல்லாணி போனான். போயிட்டு திரும்பி பாண்டிய நாடு வந்து தன் சித்ராங்கதை என்ற பாண்டிய மன்னன் மகளோடு சேர்ந்திருக்கும் பொழுது அவள் பப்புர்வாசன் என்ற பையன் பிறந்தான். அதன் சிறுவரங்கம் வந்தான். ரங்கநாத சேதுக்காவது தட்சிணெல்லாம் நிறையா கொடுத்தான். பண்டிதர்கள்லாம் துலாக்காரி மகாத்மியத்தை கேட்டான். பௌராணியர்கிட்ட இருந்தெல்லாம் அரங்கனை சேவித்து விட்டு தான தர்மங்கள்லாம் பண்ணிவிட்டு கோகர்ணம் வழியாக வந்து துவாரகை வந்தான். துவாரகை வந்திருக்கும் பொழுது கிருஷ்ணன் வந்து எப்படி அதில் வந்து கல்யாணம் பண்ணிக்கிறது எல்லாம் வியாசர் சொன்னபடிக்கு தீர்த்தம் ஆடிட்டோம். துலா காவிரியில் இன்னும் சுபத்ரா கல்யாணம் பண்ணிக்கிறது தான் பாக்கி அப்படின்ட்டு எப்படி கல்யாணம் பண்ணிக்கிச்சு. எல்லாருக்கும் ஆபத் பாந்தவத்தை இருக்கார கிருஷ்ண பரமாத்மா அவரை தியானித்தான். உடனே இது ரதத்திலேயே வந்துட்டார். எப்பா இமீடியட்டாக உடனே ஒன்றால் கல்யாணம் பண்ணிக்க முடியாது, நீ கபட சன்னியாசி வேஷம் போட்டுண்டு ஒரு பக்கத்தில் மலையில் உட்காந்துக்கோ, காலம் வரும்பொழுது உன்னைக்கான விவாகம் பண்ணிக்கிறேன்னு சத்தியம் பண்ணி கொடுத்து விட்டு கிருஷ்ணன் சென்று விட்டான். ஒரு நாள் அவ்வாறு இருக்கும் பொழுது ஒன்று கபடதாரியாக அர்ஜுனனும் யாரா மௌன விரதம் இருப்பது மாதிரி படிப்பது, கண்ணை மூடி தியானத்தில் இருப்ப மாதிரி எடுத்துக்கொண்டிருந்தான். அவ்வாறு ஒரு நாள் கிருஷ்ணன் நாம் எல்லாம் வனபோஜனம் செய்யலாம் என்று அத்தனை பலராமன் உக்கரசேனன் அவன் தாத்தா மாத்தூலர் அது உக்கரசேனன் இவாளை அழைச்சிட்டு படைகள்லாம் அழைச்சிட்டு அவன் இருக்கிற மலைக்கிட்ட வந்து உக்கர தங்கி இது பண்ணிட்டான். இது பண்ணுறோம் தங்கி வனபோஜனம் செஞ்சதுக்கு அப்புறம் கிருஷ்ணன் இல்லாமல் இருக்கச்ச உக்ரசேனனும் பலராமனும் சுற்றி பார்க்கலாம் வனத்தை போய் பார்க்கச்ச அங்கே இந்த சன்னியாசி இருந்தான். கபட சன்னியாசி அர்ஜுன வேஷமோடு உட்காந்துட்டு இருந்தான். அவளை பார்த்தும் பார்க்காத போல் உட்காந்து வந்திருக்கிறத சொல்லிட்டு கண்ணு முடிந்து தியானத்தில் இருக்கிற மாதிரி வேஷம் போட்டு தான் வந்து அதை பார்த்துவிட்டு உடனே 2 பேரும் வந்து கிருஷ்ணன்ட்டு இது மாதிரி சன்னியாசி ஒருத்தர் இருக்கான், யோகீஸ்வரர் ஒருத்தர் இருக்கான். அவன் நம்ம துவாரகை சாதுர் மாதம் ஆரம்பிக்க, சாதுர் மாதம்னா சரத்காலத்தில் வந்து ஐப்பசி கார்த்திகைகளில் வந்து பெரும்பாலும் எதிரிகள் சன்னியாசிகள்லாம் வெளியூருக்கு போக மாட்டான். ஏன் அப்படின்னாக்க அவள் சரியாக போனால் அவள் கூட்டங்கள் நிறையா வரும், பக்தர்கள் நிறையா வருவாள். அந்த காலங்களில் என்ன செய்யணும்னா எறும்புகள் புழுக்கள்லாம் காலில் பட்டு வந்து நசிங்க செத்து போயிடுங்கிறதுக்காக சாதுர் மாசியம் இருக்கிற வழக்கு எல்லா இதுகளுமே இருப்பாள். சங்கர் எல்லா நம்ம சுவாமிகள், நம்ம ஜீயர்கள் எல்லாம் சாதுர் மாசியம்னு இருப்பாள் எல்லாருமே. அதனால் அப்படி இருக்கிற சமயத்தில் வந்து இவனை அடித்து நமக்கு துவாரகைக்கு அங்கே போயிடலாம், அங்கே பக்கத்தில் மடத்தில் உட்காந்து வைக்கலாம், இங்கே தனியாக இருக்க வேண்டாம் சொல்ல கஷ்டம் மறுத்தான். அதெல்லாம் கூடவே கூடாது. ஒரு யதிகள் ஒருத்தனை யோகி ஒருத்தனை வந்து நீங்கள் வந்து யாராவது ஒருத்தன் அவனாக ஒரு முனிவரோ ரிஷிகளோ தானம் வாங்குவதற்கோ பிச்சை வாங்குவதற்கோ அவனாக வந்தால்தான் நாம் பிச்சையிட வேண்டும். நாம வலியுறுத்தி அவரை கூப்பிடக்கூடாது. ஒரு கால் அந்த சன்னியாசியே நான் அவங்க வீட்டில் நான் பிச்சை வாங்க வரேன் இன்றைக்கி போடுங்கன்னு சொன்னால் இந்திரனோட நாய் போய் அவனை கடிக்குமா அவன் சன்னியாசியை அப்படின்னு ஒரு நியதி ஒன்று இருக்கு. அப்பேற்பட்ட இப்பாறு தான் கூப்பிட்டு தானாக சன்னியாசி வந்தாலும் நான் வற்புறுத்தவனை அழுத்துட்டு போனாலும் இருவருக்கும் நரகமே கிடைக்கும் கூடாதுன்னு கிருஷ்ணன் அடம்பிடிச்சான். கூட கிருஷ்ணன் தான் தெரியுமா இப்படி சொல்லிவிட்டு அங்கேயும் சொல்லிட்டு இருப்பார். தொட்டில் ஆட்டி விட்டு பிள்ளையும் கிள்ளி விட்டுன்னு இருப்பார். இது இளம்பிள்ளை கிள்ளி எழுப்பின்னு சொல்கிறாரு. வெண்ணெய் கலந்த குடங்களை வந்து இளம்பிள்ளை கிள்ளி எழுப்பினான். தூங்குற குழந்தை கிள்ளி எழுப்பிட்டு ஓடிடுவாரான். பேனு கத்தும் அந்த குழந்தை. அதுபோல் மூடாவது செல்லாம் கழிச்சோம்னா ஒரு மடத்தை ஏற்பாடு பண்ணுங்க. துவாரகால மடத்துலேருந்து தினம் ஒரு விட போய் பிச்சை எடுத்துன்னு வந்து சாப்பிட்டுன்னு இருக்க மாதிரி பாவனை பண்ணிட்டு இருக்கான் கிருஷ்ணன் அர்ஜுனன்.
அதுக்கப்புறம் ஒரு நாள் வந்து அப்புறம் இதெல்லாம் வேண்டாம், நம்ம நீ உன்னோட மாளிகை பக்கத்துலேயே நீ வச்சுக்கோ அப்படின்னு சொல்லச்சே. அங்கே பக்கத்தில் மலை மேலேயே குகையில் தங்கிக்கலாம்னு சொல்லச்சே. தங்கின்றக்கா அர்ஜுனன் போய் யாரை சுஷ்ரூஷை பண்ண அனுப்புறது, நம்ம சுபத்திரியை அனுப்புவோம், அவள் தான் வந்து நமக்கு வந்து அவளுக்கு கல்யாணத்துக்கு ஆசை கிடைக்கும், நல்ல வழுத்தவங்கன்னா வாழ்வா அப்படிங்கிறான் பலராமன். சரி போ அப்படின்னு வர்றான். இப்போ வச்சே கூட கிருஷ்ணன் இருக்கிறான். இதெல்லாம் சால்சா சும்மா வேஷம் போகிறது, வேஷதாரி கிருஷ்ணன் அது மாதிரி வேஷம் போட்டுட்டு உட்காந்துட்டு சொல்லச்சா அவன் உண்மையாக நினச்சி வாபஸ் சுழல் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கணும்னு தான். இப்படி சொன்னால் தான் பலராமன் ஒத்துக்க மாட்டான், நம்ம சந்தேகப்பட மாட்டான்ட்டு. ஒரு நாள் பலராமன், கிருஷ்ணன், மற்ற படைவீரர் அனைவரும் பிரபாச தீர்த்தத்துக்கு ஒரு விஷயத்துக்காக போகின்றார்கள். அங்கே தங்கியிருக்கும் பொழுது ஒரு நாள் அவர்களுக்கு தெரியாமல் கிருஷ்ணன் ஓடி வந்து துவாரகா வந்து ரிஷிகள், முனிவர்கள், பண்டிதர்கள் அனைவரையும் கூப்பிட்டு இவனுக்கு அர்ஜுனனுக்கு சுபத்திரி விவாகம் பண்ணி வச்சுடுறார். பண்ணி வச்சா ஊன்னு சங்கூதராங்கன்னா சங்கூதராங்க படையெல்லாம் வந்துட்டாங்கன்னா பிறகு ஓடி வரைச்ச பண்ணி வச்ச கிருஷ்ணன் ஓடி போயிடுறார். ஓடி பிரவாச சீதத்தில் வந்து அவளோட சேர்ந்துன்றார். அவளை தெரியாபடிக்கு இவள் கண்ணை முடிச்சு பார்க்கச்சா கிருஷ்ணன் பக்கத்தில் உட்காந்து யாரும் ஓடி வந்திருக்கா போல கண்ணா ஓடி வாங்கன்னு கூப்பிடுச்சே. கிருஷ்ணனுக்கு துவாரகைக்கும் சுபத்ராவுக்கும் அர்ஜுனன் கல்யாணம் ஆன விஷயம் தேவைப்பட்டு அர்ஜுனனை கொள்ளுன்னு முடிச்சுட்டு மறுவேளை பார்க்குறேன் அப்படின்னு ஓடுறான். பலராம இருக்க படையெல்லாம் எழுத்துண்டு. அப்போ கிருஷ்ணா சொல்கிறான், நீ போகிறேன்னு போ ரொம்ப சந்தோஷம் தான். இப்போ நான் ரொம்ப சந்தோஷம், எதிரி அழிக்க வேண்டியதான். யார் எதிரி உனக்கு? இப்போ கிருஷ்ணன் அர்ஜுனன் இருக்க உலகத்தில் சிறந்த வில்வியன். அவனோ கல்யாணம் பண்ணிக்கிட்டான். யார் அவனை விட சுபத்திரைக்கு வந்து நல்ல மணவாளன் கிடைக்க மாட்டான். நீ அவனை விட்டுட்டு வேறு ஒன்றுத்தனை பார்க்கணுன்னா அது மகா இது. இப்போ யார் தேரோட்டின்னு போகிறா தெரியுமா? சுபத்திரை தேரோட்டுறா. அர்ஜுனன் தேரோட்டின்னு போய் சுபத்திரை பின்னாடி இருந்தாள்னா அர்ஜுனன் கடத்திட்டு போகிறான்னு சொல்லலாம். இப்போ சுபத்திரை தேரோட சுபத்திரை தான் அர்ஜுனனை கடத்துகிற மாதிரி. இப்போ எந்த நியத்தில் நம்மளை போய் அடிப்பேன் அப்படிங்கிறான். அப்புறம் அதான் சொல்லி நீ கிருஷ்ணா நான் சொன்னதை கேட்க மாட்டேன், என்ன நினைக்கிறதோ அதுதான் நடக்க போகுது, சரி போகலான்ட்டு இந்திரபிரஸ்தம் போய் குந்திக்கிட்ட பேசி வழக்கு விவாகம் பண்ணி வச்சுட்டு வரான் கிருஷ்ணனுக்கு. அர்ஜுனன் இது துலாஸ்தான மகிமையினால், துலாஸ்தானத்தில் யாசரின் அறிவுறுத்தலினால் ஸ்நானம் செய்து சுபத்ராவை சுபமாக விவாகம் செய்து கொண்டான். அவளுக்கு பிறந்தவன் தான் அபிமன்யு. அது அடுத்த நமக்கு தெரியும். அடுத்த விஷயமானது இதுவும் மகாபாரத சம்பந்தப்பட்ட விஷயங்கள் தான். சந்தனு மகாராஜான்னு ஒருத்தர் இருந்தார். அவர் வந்து அவள் அப்பா வந்து பிரதீபன்னு பேர், அப்பாவுக்கு அம்மாவுக்கு சுனந்தான்னு பேர். பிரதீபன் யாரோட பிள்ளைன்னா ஒரு ரிஷிகளோட பையன். அவள் அப்பா பேர் பிரம்ம தேஜஸ்னு பேர் ஒரு அப்பாவுக்கு. அவள் அப்பா வந்து நல்ல யோகத்தில் சிறந்துருக்கான். நல்ல அப்புறம் செத்து நல்ல யோகதாசன அரசாண்டான். சந்தனுக்கு தாத்தா, சந்தனுக்கு அப்பா, அப்பா பிறகு தாத்தா. அவன் வந்து தேவலோகத்துக்கு போயினோடனே சுகத்திறந்தாலும் தேவலோகத்தில் போச்சு நல்ல ரிஷியாக இருந்துட்டான். அந்த ரிஷியானது என்னன்னாக்க அவன் ஒரு நாள் பிரம்மா ஒரு இது பண்ணச்சு, பிரம்மலோகத்தில் ஒரு விழா நடக்கச்சே. பிரம்மனோட மானசபுத்திரியான கங்கை வரா. இவரும் போகிற இவர் 2 பேரும் அழகத்தொருத்தர் பார்த்துன்னு இருக்கா. எல்லோரும் வந்த பொண்ணு பார்க்கக்கூடாது. கங்கை பிரம்மாவோட புத்திரி, மானசபுத்திரி. அங்கே போச்சே ஒருத்தர் பார்த்துக்க பிரம்மா வந்து ஒரு காற்று மாதிரி ஏய விட்டு கங்கையோட வஸ்திரமானது கழண்டு போச்சு. எல்லா பெண்களோட வஸ்திரம் நகர்ந்தால் எல்லா தலையை குனியணும், தான் ஊற்று பார்க்க மாட்டான். அது அப்படி தான் இருக்கணும். பெண்களுக்கு வந்து ஏதாவது வஸ்திரங்கள் நழுவினாலோ நான் கண்ணை எதிர்க்கு பார்க்குற கண்ணை மூடிக்கணும். இவன் வெச்சக்கிழவன் பார்த்துட்டு இருக்கச்ச இவன் கங்கையும் அவனை பார்த்து ஆழ வணங்க போச்சு. பிரம்மா சாபம் கொடுக்குறார், நீ வந்து பூலோகத்தில் இவன் உத்தரத்தை ஆசைப்பட்ட பூலோகத்தில் பிறக்க கிடவாய், பூலோகத்தில் பிறந்து மானிடா பிறந்து பின் இங்கே வந்து சேருவாய் அப்படிங்கிற. இவா 2 பேரும் போகிற. இவா 2 பேரும் போச்ச
கங்கை ஒரு ரிஷி கங்கை கையில் இது பண்ணின்னு இருக்கார், தபஸ் பண்ணின்னு இருக்கார். அவர் திவிஷா பிறந்துண்டு அவன் கங்கைங்கிற பொண்ணு வந்து வீடுக்கு போய் வலதுடையில் உட்காந்துக்கிறான். என்னம்மா என்ன கல்யாணம் பண்ணிக்க ரொம்ப அழகாக இருக்கேன், நீங்கள் ரொம்ப பூர்வ தினத்தினால நம்ம மனுஷலாக பிறந்திருக்கும்னு சொல்லிச்ச. அம்மாவை நான் கல்யாணம் பண்ணிக்க முடியாது, என்ன நீ வலது தொடையில் உட்காந்துருக்க. வலது தொடை வந்து பெண்களுக்கு உரித்தானது. பெண்களை உட்கார வைக்கணும்னா இன்றைக்குமே இடது தொடை உட்கார வைக்கப்படாது. நம்ம பெண் குழந்தைகளையோ தனக்கு பிறந்த பெண்ணையோ நம் மடியில் உட்கார்த்து வைக்கும் பொழுது நாம் வலது தொடையில் உட்கார்த்து வைத்தால் தான் பெண்ணை உட்கார வேண்டும், இடது தொடையில் உட்கார்த்து வைக்கப்படாது. இடது தொடையானது மணப்பெண்ணுக்கும் மனைவிகளுக்கும் உகந்த இடம். நீ வலது தொடையில் உட்கார்ந்ததால இப்போ நான் மகளாக ஏற்க முடியாமல் என் மருமகளாக ஏற்றுக்கிறேன்ட்டு போயிட்டு. அப்புறம் அவரே வந்து பிரதீபனாக பிறந்தார். பிரதீபன் அப்படின்னாக்க அவர் குருகுலத்தில் சிரேஷ்ட மகாராஜா. அவருக்கு வந்து சுனந்தி அப்படின்ட்டு ஒரு பொண்ணு ஆம்படையா. அவளுக்கு 3 பிள்ளைகள். ஒரு பிள்ளை, 3ஆவது பிள்ளை தான் சாந்தனு. முதல் பையனுக்கு வந்து குஷ்டரோகம் வந்ததுனால அரசு வாண்டான்னு போயிட்டான். 2ஆவது பையன் வந்து அப்பா சொத்து வாண்டான், மாமாவோட இருக்கேன்னு மாமா ராஜ்யத்துக்கு போயிட்டான். தானாகவே சாந்தனுக்கு கிடைத்தது. சாந்தனு பிரதீபனோட பையன். பிரதீபன் அவனை மருமலை அந்த ரிஷி தானே பிரதீபனாக பிறந்திருக்கான். அந்த ரிஷி வந்து சொல்ல அவனுக்கு மருமலாக தானே வரணும். ஒரு நாள் சாந்தனு வேட்டையாடி போகும்பொழுது கங்கை கரையில் ஒரு வேட்டையாடி கழிச்சு ஒரு நதிக்கரைக்கு போகிறான். அவங்க ஒரு அழகான பொண்ணை பார்க்குறான். அழகான பொண்ணை பார்த்து அம்மா எனக்கு கல்யாணம் பண்ணிக்க ரொம்ப அழகாக இருக்கும், ரொம்ப நன்னா இருக்கேன், நீ யாருன்னு கேட்டேன். என் பேர் கங்கைன்னு பேர், நான் இங்கே இருக்கேன் அப்படின்னு. அப்போ எனக்கு கல்யாணம் பண்ணிக்கோ நம்ம நான் காந்தரகம் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறான். காந்தரகம் ஒத்துக்க மாட்டேன், ஆனால் உனக்கு கல்யாணம் பண்ணிக்கிறேன். ஏன்னா பூர்வ ஜென்மத்தைப்படி கல்யாணம் பண்ணால் பிரதீபனுக்கு மருமகளாக அவர்னு சொன்னாலே கங்கைக்கு, கங்கை சாந்தனு கல்யாணம் பண்ணிக்கிறான். சாந்தனு கல்யாணம் பண்ணிக்கச்ச கங்கை நான் உனக்கு மருமகளாக வருகின்றேன், ஆனால் எனக்கு ஒரு நிபந்தனை உண்டு. நான் செய்ய எந்த காரியத்தையும் நீ கேட்கக்கூடாது. ஏன் எனக்காக செய்கிற அப்படின்னு நான் சொல்கிற அத்தனை அக்செப்ட் பண்ணி போயிட்டே இருக்கணும். நீ பார்த்துண்டு நான் உன்னோட இருக்கணும்னால் நான் செய்கிற அத்தனை காரியங்களிலும் நீ பார்வையாளனாக இருக்க வேண்டுமே தவிர கேள்வி கேட்கக்கூடாது அப்படிங்கிற. அப்படியா சரின்ட்டு கல்யாணம் பண்ணிடுறான். கல்யாணம் பண்ணிட்டு போச்ச குழந்தை பிறக்கிறது அவளுக்கு 1 2 3 4ன்ட்டு ஒவ்வொரு குழந்தை பிறந்த உடனே திடீர்னு குழந்தை எடுத்துகிட்டு போய் கங்கா கோயிலை தூக்கி போட்டு வந்துடுவா. 7 குழந்தையாகிடுது. 7ஆவது குழந்தையும் தூக்கி போடுறான். அதை பார்த்த சந்தனும் 8ஆவது குழந்தை தூக்கி உங்க போட்டுற போகிறான்றது பாருமா, நீ கண்ணு இது வலிக்கிறது, எனக்கு ரொம்ப நெஞ்சு வலிக்கிறது, உன் குழந்தை தூக்கி கொள்றையே, ஏங்க விஷயம் நீ கேட்கலையே அப்படின்னா, இதை பற்றியா ஒரு சத்தியத்தை மறந்துட்டு நீ கேட்டு நீ இனி நான் உன்னோடு இருப்பதற்கு முடியாத பிரம்மலோகமாக நான் போக வேண்டும். இந்த 7 குழந்தைகள் யாருன்னாக்க அஷ்டவசுக்கள். அஷ்டவசுக்கள் ஒரு சமயம் வசிஷ்டர்கிட்ட இருக்கிற காமதேனுவை வந்து களவாடி கொண்டு வரும்பொழுது வசிஷ்டர் பார்த்து சாபம் கொடுக்குறார், நீங்கள் பூலோகத்தில் பிறந்து போவீர்கள் அப்படின்ட்டு. அவளை காலில் கையில் விழுந்து அப்போ எனக்கு சாப மோசம் கொடுக்கணும்னு வச்சா, நீங்கள் சரி நீங்கள் 7 பேரில் வந்து நீங்கள் பிறந்த உடனே மேலே வந்துடுவீங்க, ஒருத்தன் மட்டும் பூலோகத்தில் இருப்பான், அவன் தான் பிரபாசன்னு பேர் அவனுக்கு. பூலோகத்தில் இருப்பான். அந்த பூலோகத்தில் இருக்கச்ச அவன் வந்து பிரம்மச்சாரியாக இருந்து பிரம்மச்சாரியாக தான் மறித்து போவான். அவனுக்கு கல்யாணம் ஆகாதுன்ட்டு சாபம் கொடுத்து அனுப்பிச்சி விடுறார். அந்த அஷ்டவஸ்துக்கள் தான் அது. 8ஆவது குழந்தை அவனை அழிச்சுட்டு போய் நான் கொல்ல மாட்டேன், கொல்லலை, நான் வச்சுட்டு பரசுராமர்கிட்ட போய் வேத வித்தியைகள்லாம் வியாசட்ட சாஸ்திரங்களும் பரசுராமர்கிட்ட வேத வித்தியைகளும் கத்திண்டு வந்தான். அவன் வந்து அவனை தேவதத்தன்னு அவனுக்கு பேர். அவன் தான் பீஷ்மர் கடைசியில் பின்ன அடுத்த இது. சாந்தனு ஒரு சமயம் ஓடக்கரைக்கு நதிக்கரைக்கு போகும்பொழுது ஒரு பொண்ணை பார்க்கின்றான். அவள் பேர் யோஜனகந்தி அப்படின்னு பேர் அவளுக்கு. இந்த யோஜனகந்தி வந்து முன்னாடி மச்சகந்தியாக இருந்துட்டு பராசரர் அவளை இன்னும் என்னம்மா வேணுச்சுன்னா முனிவர்களெல்லாம் தோணி அக்கறையில் கடந்து விடுவேன்னு சொல்கிற கங்கையை தாண்டி போக. அப்படியா ஒன்று ஆசை வந்து பராசர தடவை அவளை பார்த்து அவளை அழகில் மயங்கி மீன் வாசனை எடுத்து மீனகந்தி, அப்போ வந்து மச்சகந்தின்னு அவளுக்கு பேர்.
இந்த மச்சகந்திக்கு வந்து கல்யாணம் நல்லா அழகாக இருக்கா, ஜஸ்ட் நினச்சதோடு சரி உடனே வியாசர் பிறந்துட்டார். பக்கத்தில் வியாசர் பிறந்து கர்ப்பத்தில் உண்டாகி வியாசம் உண்டாகிட்டார். அது வியாசம் என்னப்பா இப்படி ஆகிடுது அப்படின்னு கேட்கச்சே, மணி பயப்படாத, உனக்கு வந்து அதே கன்னித்தன்மையோடு தான் நீ இருந்துட்டுருக்கேன். நீ உனக்கு வந்து உடல் சம்பந்தமான எந்த கேடும் கிடையாது. மானசபுத்திரன் தான் வியாசன், உன்னோட புத்திரன் தான். அவனை அழிச்சிட்டு வேதவங்கள்லாம் சொல்லிக் கொடுத்து என்னோட அழிச்சிட்டு போயிட்டார். அந்த கன்னிகையாக இருந்தவள் தான் மச்சகந்தி. அவள் போச்ச வரணும் கொடுத்துட்டு போகிறார். நீ எங்கே இருக்கியோ உனக்கு ஒரு யோஜனை தூரம் உனக்கு வந்து நல்ல மனம் வீசக்கூடியதாக எந்த ஒரு யோஜனை தூரம் நல்ல மனம் வீசும். அந்த இடத்துல உனக்கு சொல்ல மச்ச வாசனை எல்லாம் போய் மீன் வாசனை எல்லாம் போய் அடுத்த அவளுக்கு யோஜனகந்தி அப்படின்னு பேர் வந்தது. இந்த யோஜனகந்தியைத்தான் சாந்தனு பார்க்குறான் கங்கை போனதுக்கு அப்புறம். சாந்தனு பார்த்துட்டு இருக்கச்சே அப்போ கங்கை வந்தான்னு தேவதத்தனை கொடுத்துட்டான். வளர்த்து பெரியவனை ஆக்கி விட்டான். அப்பா அவன் பிள்ளைய பார்த்து 14 வயசு ஆகிடுத்து அழிச்சு கொண்டு தான் ராஜ்யபுரம் பண்ணணும் அப்படின்ட்டு அஷ்டவசுக்களாக வச்சது. அதனால் வந்து கொடுத்துட்டு போயிட்டா கங்கை வந்து. தேவதத்தனை விட்டு ஒரு வரம் கொடுத்தா, நீ எப்போ நினைக்கிறோம் உன் கண்ணில் நான் தோன்றேன் அப்படின்ட்டு பிள்ளைக்கு. அதுக்கப்புறம் சந்தனுவளை பார்க்கல. அப்புறம் சந்தனை பார்த்தா இவளை பார்த்து ரொம்ப அழகாக இருக்கணும், கல்யாணம் பண்ணிக்கலாங்கச்சு. அவள் அப்பா சம்படம் என்ன சொல்கிறான்னாக்க, என்னோட புத்திரிக்கு பிறக்கிற பிள்ளை தான் அஸ்தனாபுரத்தை ஆள வேண்டும் அப்படிங்கிறான். மாட்டேன் எல்லாம் சொல்லச்ச கிடையாது, என்ன துக்கி சொக்காந்துன்னு இருக்கான் அப்படி சாந்தனும். தேவதத்தன் அங்கே அவன் கண்டு போய் அம்மா அவளை யோஜனகந்தியை பார்த்து, நீ வந்து கல்யாணம் பண்ணிக்கொள்மா, நான் இல்லை எனக்கு என்ன இல்லை, என்னோட பையன்தான் அது ஆளணும், என்னோட தௌஹித்திரன், அதாவது அவனுக்கு பிறக்கப்பாடு தௌஹித்திரன் இந்த மீனவனுக்கு, அவன் தான் ஆள வேண்டும் சொல்லணும். வச்சால அது சின்ன விஷயந்தான், அதுக்காக கஷ்டப்படுற. நான் அரியணையில் ஏறமாட்டேன், இந்த அரியணையானது உனக்கு பிறக்கும் குழந்தைகளுக்குத்தான் அப்படின்ட்டு சத்தியம் பண்ணுறான். நான் எப்படி நம்புவேன் வச்ச, இந்த மண் கடல் மண் வானம் ஆகாயம் பஞ்சபூதம் சாட்சி பண்ணிட்டேன் அப்படின்ட்டு நான் எனக்கு அரசவை துறந்தேன். அப்புறம் நீ துறந்துட்ட, அப்புறம் உனக்கு பிறக்கிற பிள்ளைக்கு வந்து கேட்குமே அப்படிங்கச்ச, நான் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்ட்டான் தேவதத்தான். அவன் தான் பீஷ்மான்னு தேவலோகத்தில் அத்தனை குரல்கள்லாம் வருது. அப்பேற்பட்ட தேவதத்தனை அப்புறம் பார்த்த உடனே கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படிங்கச்ச, அதுக்கு என்ன செய்யணும் சொந்தம் இது பண்ணிட்டுருக்கு. இவ்வளோ பேச்சு நடந்துட்டுருக்கு ஹஸ்தனாபுரத்தில். அப்போ முனிவர்லாம் சொல்கிறா, நீ போய் துலா காவிரி ஸ்நானம் பண்ணிட்டு வா சந்தனும், உனக்கு வந்து யோஜனை வந்து கடிப்பா அப்படிங்கச்ச. இந்த 10 கோடி மனைவிமார்களாம் அவனுக்கு. சந்தனுக்கு 10 கோடி மனைவிமார்களாம், தெரிஞ்சுக்கோங்க. இப்போது வந்து அப்போ அவ்வளோ பேர் அடிச்சுட்டு துலாக்காவிரி ஸ்ரீரங்கத்துக்கு போய் ரங்கநாத சேவிச்சுட்டு துலாக்காவிரி ஸ்நானம் பண்ணிவிட்டு தட்சிணை எல்லாம் கொடுத்துட்டு பௌராணிகர்லாம் வச்சுட்டு துலாக்காவிரி மகிமையெல்லாம் கேட்டுட்டு திரும்பி வரச்ச இங்கே தேவதத்தன் வந்து கோர்ட்டை பேசி அடித்தாப்பா அது மாதிரி ஆச்சுன்னு அடிச்சுன்னு வரான். அவள் வந்து இந்த அவளுக்கு அப்போ வந்து யோஜனகந்தேவி பேரும் சத்தியவதி ஆகிட்டான். துலாக்காவிரிகள் குடித்ததுனால சாந்தனுக்கும் யோஜனகந்திக்கும் விவாகம் நடந்தது. சாந்தனுக்கு பிறந்தவன் தான் 2 பேர். ஒருத்தர் சித்திராங்கதன், விசித்திர வீரியம். என்ன விசித்திர வீரியம், அது சித்திராங்க செத்து போயிட்டான் சின்ன வயசுலேயே. விசித்திர வீரியனுக்கு யோகம் வந்து அவனுக்கு தான் அம்பிகை அம்பா தான் அவள் போயிட்டாள், வித்யாவதி ஆகிட்டாள். நேற்றைய பார்த்தோம் சந்திரகாந்தையில் இந்த வித்யாவதிகள் அம்பையை ஆகிட்டான்ட்டு. இப்போ இருக்க அம்பிகை அம்பாலை பிறந்த திருதராஷ்டிரம், பாண்டு வம்சங்கள்லாம் கௌரவ வம்சம் இப்படி ஆகின்னு இருக்கு. முனிவர் பங்கவர்களின் அறுவரை கேட்டு சாந்தனு திருவரங்கம் சென்று அரங்கனை சேவித்து துலாக்காவிரி ஸ்நானம் செய்து துலாக்காவிரி மகாத்மியங்களை கேட்ட தான் அவனுக்கு யோஜனகந்தியோட விவாகம் நடந்தது. அதான் துலாக்காவிரியின் பெருமை சாந்தனு அறிந்தது அப்படின்ட்டு. அடுத்தது நான் காவேரியின் பெருமையை வரலாறு கொஞ்சம் பார்க்கலாமே, அது எப்படிப்பட்ட வரலாறு அப்படின்ட்டு. தர்மர் கௌமி ரிஷிகளிடம், ராஜரிஷிகளே வந்து எனக்கு காவிரியின் வரலாறு என்ன, நான் தெரிந்துக்கணும், சொல்லுங்கள் காவிரி எப்படி வந்தால் என்ன விஷயம் அப்படிங்கச்ச.
ஒரு சமயத்தில் கிருஷ்ணாவதாரத்தில் வந்து யசோதை கிருஷ்ணாவதாரத்தில் வந்து கிருஷ்ணன் பிறக்கிறான். கிருஷ்ணன் பிறக்கச்ச கிருஷ்ணன் சொல்லிடுறான், ஒரு யோக மாயை கூப்பிட்டு, நான் பிறக்க போகிறேன், நீ யசோதைக்கு போய் பிறந்துடும், யோதை கிரபத்தில் உட்காந்துக்கோ, யசோதைக்கு பிறந்துடும், நான் அங்கே வருவேன், நீ இங்கே வந்துடும், அதனால் நான் அங்கே இருக்க வேண்டும், நீங்கள் வந்து இது பண்ணுவேன் அப்படின்ட்டு. அந்த யோகமாயா வந்து கிருஷ்ண போவான், யோகமாயா எங்கே வருவா, ஹம்சன் வந்து பதில் புள்ள என்ன பிறக்க பொண்ணு என்ன பிறந்த வச்சு யோகமாயா சொல்ல சிரிச்சுண்டையே, உனக்கு கொல்ல வந்து முன்னாடியே பிறந்துட்டான்டா, கோகுலத்தில் இருக்கான், கவலைப்படாம உன்னோட அழிவு நிச்சயம் தான். அந்த லோகமாயா தான் பிரம்மாவோட மானச புத்திரியாக இருந்தார். ஒரு கவேரன் என்ற ஒரு ரிஷியானவன் மோட்சத்தை பிரம்மாவுக்கு வரம் தவம் செய்து மோட்ச பிராப்தியை கேட்டான். அப்பா, என்னால் மோட்சங்கள்லாம் கொடுக்க முடியாது, எனக்கு அதில் தகுதியும் கிடையாது, மோட்சம் கிட்ட அந்த லிஸ்ட் எடுத்துகிட்டு என்கிட்ட வராது, அதுக்கு மோட்சம் கொடுக்கக்கூடிய முகுந்தன் ஜமன் தான், உனக்கு மோட்சம் கிடைக்கும், இதோ இந்த பெண் இருக்கிறாள் இல்லையா, இவளை நீ உன்னோட பெண்ணாக அழைத்து கொண்டு போ, நீ ஸ்வீகாரம் இந்த பெண் இன்றிலிருந்து அவள் உன்னுடைய பெண். இவள் பிற்பாடு லோபாமுத்திரை என்ற பெயருடன் அகஸ்தியரை கல்யாணம் பண்ணிப்பாள். அகஸ்தியரை கல்யாணம் பண்ணிட்டு இருக்கச்ச இவளால் காவிரி என்ற ஆறு வரும். கவேரன் புத்திரி காவிரி. காவிரின்னா சில பேர் காக்கா வந்து அகஸ்தியர் வந்து இது மலை வச்சிருந்தார், குடத்தை உருட்டி விட்டது, காக்கா மூக்கால் தள்ளி விட்டது, குடம் கீழே வந்து அதுவே காவிரியாய் உருவெடுத்து ஒரு வரலாறு, சாதாரண வரலாறு, பாத்ம புராணம் அதெல்லாம் தேவைன்னா இந்த ஆக்னேய புராணம் அப்படிங்கிறது ஒரு அத்தன்டிகேட் புராணம், அதெல்லாம் இடைச்சொற்கள்னு வச்சுக்கலாம்னு வச்சுக்கோங்களேன் வேணாக்க. அது சரி அழிச்சுன்னு போகிறான். பிரம்மா சேர்த்து அம்மா மானசபுத்திரி மாயாவி லோகமாயா, நீ இன்றிலிருந்து இவனோட புத்திரிங்கிற. அதனால் கவேரன் அவளை தன் புத்திரியா சுயரத்தை கொண்டு அழைத்து கொண்டு வருகிறான். அவள் தான் கவேரன் புத்திரி காவேரி, கவேரன் மகள் காவேரி, அவளுக்கு அதுதான் கவேரனால காவேரி அப்படின்ட்டு அவளை பேர். வந்துருக்கச்ச அவள் ஜலரூபத்தில் இருந்துருப்பாள். உடனே அகஸ்தியர்கிட்ட சொல்கிறான், அகஸ்தியரை கூப்பிட்டு, அகஸ்தியரே இவள் காவேரிங்க ஜலரூபத்தில் இருக்கா, இவளை நீங்கள் கமண்டலத்தில் வச்சுக்கோங்க, இவளை இன்னொரு மனித ஒரு எடுத்து லோபாமுத்திரை அப்படின்னு ஒரு பெண்ணாங்க தவம் செஞ்சுன்னு இருக்கா சகியமலத்தில், அங்கே போனால் நீ அவளை பார்த்து அவளை மணந்து கொண்டு குடும்பம் நடத்தி காவிரியை சகியமலத்திற்கு கொண்டு அங்கே வந்து அங்கே வச்சுக்கொண்டு காவிரியை பெருக்கெடுத்து வாட விடு அப்படின்னு சொல்கிற. சரின்ட்டு அப்புறம் கவனன் செத்து பேர சொர்க்கம் பேர வைகுண்ட பிராப்தி அடைஞ்சு விடுறார். அவர் வந்து உடனே அகஸ்தர் என்ன செய்கிறார் அப்படின்னா கமண்டலத்துக்கு தண்ணி எடுத்துகிட்டு போய் ஒரு இடத்துல வச்சா லோபாமுத்தின்னு ஒரு பெண்ணானவள் வந்து அழகுடன் அவளை காவேரி உருவம் மனித உரு காவிரி ஜலரூபமாக இருக்க கமண்டலத்தில் மனித உருவத்துலேயும் இருந்துட்டுருக்கான். லோபாமுத்திரையை பார்த்துட்டு கல்யாணம் பண்ணிக்கிறேன், கல்யாணம் பண்ணிக்கிறேன், சரி பண்ணிக்கலாம் அப்படி ஒன்று பண்ணிட்டு கச்ச குடும்பம் எடுத்து போயின்னு இருக்கா 2 பேரும். ஒரு நாள் பிரம்மாவோட எங்கேப்பா காவிரி விழப்போகிறது, எங்கே காவிரி திறக்க போகிறேன்னாக்க ஸ்ரீரங்க க்ஷேத்திரம் ஒரு மலைக்கு பின்னாடி மலையில் இருக்குச்ச சக்ஷிமலை அப்படின்னு சொல்லச்ச அங்கே வந்து நான் ஒரு நெல்லி மரமாக வருவேன். நெல்லி மரத்தில் பிரம்மா நீ என்ன செய்கிறாய் என்றால், விரஜா நதி இருக்கு இல்லையா, இந்த விரஜா மேலே அமானமான விரஜா நதிகள், விரஜா நதி தீர்த்தத்தை எடுத்துக்கொண்டு என்னுடைய திருவடியில் நீ சேர்த்தால் அப்பொழுது நான் பிரத்யட்சமாவேன், அப்பொழுது நான் காவிரியானவள் இது பிரவாகம் எடுத்து ஓடலாம் என்று சொல்கிறேன். சரி அந்த காலம் போயின்னு இருக்க காவிரி குடத்தில் இருக்க லோபாமுத்திரை இருந்துருக்கா. ஒரு இடத்துல வச்சுட்டு இந்த இடம் தான் இப்போ வந்து இந்த இடத்துல ஆமலம் அப்படின்னாக்க ஆகமலம்னா நெல்லிக்காய்க்கு பேர். சத்தியக ஆமலம், அதனால் நெல்லிக்காய் சொல்லுவாள். நெல்லிக்காய்க்கு பேர் உண்டு. நெல்லிக்காய்க்கு சொல்லும்பொழுது
அந்த க்ஷேத்திரம். அங்கே நெல்லிக்காய் தானம் கொடுக்கணும். தியானத்தில் சொல்லணும், நெல்லிக்காய் தானம் கொடுக்கணும். ஒருத்தர் போனால் நல்ல விஷயம். ஸ்ரீரங்கம் துலாக்காவிர ஸ்நானம் பண்ணி அந்த க்ஷேத்திரத்துக்கு போயிட்டு கேட்குறான், இது ஜலத்தில் ஸ்நானம் செய்வார், அதாவது நதியாக போச்சா பெருமாள் சொல்கிற ரோமா சேவை சாதித்து ஏன்னா ஜலத்தில் ஸ்நானம் செய்வார்களை எந்த விதமான பாவம் செய்தாலும் ஜனார்தனன்ட்ட கேட்குறான். நாராயணனை காவிரி துதி செய்யலாம். இப்போ நாராயணரே, நான் ஜலமாக ரூபமாக எடுத்து லோகவாமத்தின வடிவெடுத்து நாராயண சுய செய்ய அவரும் உனக்கு நான் என்ன வர வேண்டும் கேட்க, லோபாமுத்தர் என்ன சொல்கிறாள்னா, காவிரியும் நான் பூலோகத்தில் நதியாக செல்லவும் எனது ஜலத்தில் தீர்த்தத்தில் யார் ஸ்நானம் செய்தார்களோ எந்த விதமான பாவங்கள் பகவத் அபசாரம் எந்த அபசாரம் செஞ்சிருந்தாலும் அவர்கள் முக்தி அடையும்படி எனக்கு வரம் வேண்டும் அப்படி காவிரி கேட்குறா நாராயணன்ட்ட. என்ன சொல்கிறா, நான் பூலோகத்தை ஓடப்புறம் நாராயணரே, என் ஜலத்தில் தீர்த்தத்தில் யார் தீர்த்தமாடினாலும் குளித்தா அவர்கள் செய்த சகல பாவங்களும் இது அதுன்னு கிடையாது, இது அது இது கிடையாது, அது இதுன்னு சொல்ல முடியாது. எந்த பாபமாக இருந்தாலும் அவர்கள் பாபம் நீங்கி முக்தி அடைய வேண்டும், அந்த வரம் வேண்ட நாராயணனும் வரம் கொடுத்தார். மேலும் நாராயணன் அவளிடம் அதிபாவனமான சஹ்ய பர்வதத்தருக்கில் அருகில் நான் ஒரு நெல்லி மரமாக இருக்கின்றேன். அங்கு பிரம்மதேவன் பிரஜாநதி தீலத்தை சங்கு கொண்டு என் பாதத்தில் அபிஷேகம் செய்வான். அந்த ஜலத்திலிருந்து ஜலம் என்று பாதிக்கிறோம். அன்று நதியாக சென்று எல்லாவற்றையும் நீ போக முடிய அத்தனையும் இடங்களையும் மனிதர்களையும் விருஷங்கள் பிராணிகள் அத்தனை சகல ஜந்துக்களையும் நீ அவர் பாபங்களை நீக்கி பரிசுத்தம் பண்ண கடவாய் என்று நான் நீ எங்கே ஓடுறையோ இன்னைக்கு விஜானம் செய்ய போறியோ அந்த தீர்த்தத்தோடு நீ கலந்து காவிரியாக வந்துண்டு நதியாக உருமாறி எல்லாவற்றையும் பரிசுத்தம் பண்ண. நீ போக முடியாமல் இடங்கள் அசுத்தமாக இருக்கலாம், பிராணிகள், நம்மளும் பிராணி தான், பிராணின்னு வச்சு நம்மளும் ஒரு பிராணி தான், பிராணிகள், தீர்த்தமாடுவார்கள், விருஷங்கள் அத்தனையுமே நீ பரிசுத்தம் பண்ணி செய்ய வேண்டும், செய்ய கடவாய். உன்னிடம் யார் உன்னிடம் ஸ்நானம் பண்ணுகிறார்களோ, உன்னிடம் சம்பந்தப்பட்டிருக்கின்றார்களோ அவர்களுக்கு மோட்ச பிராப்தி நிச்சயம் உண்டு அப்படின்ட்டு நாராயணன் சொல்கிற. நான் நீ சகல நதிகளிலும் சிறந்தவள், சிறப்பானவள், உன்னுடைய பெருமையானது அளவிட முடியாது. நான் தற்சமயம் தத்தாத்திரேயர் என்னும் திருநாமத்தில் போன்ற சிரசில் இருந்து கொண்டிருக்கின்றேன். மேலும் கங்கை என் பாதத்திலிருந்து உண்டானபடியால் அவள் நதியில் சிறந்தவளாகினாலும் நான் ஸ்ரீரங்கநாதனாக உனது மடியில் சயனித்து கொள்ளப் போகின்றேன். இதை சொல்கிறார். கங்கை புனிதமானது தான், காலையில் சேர்ந்துருக்கா, ஸ்ரீவாதிருத்தெல்லாம் சிவந்தலை கிருஷ்ணன் விழுந்திருக்கு, எல்லாருக்கும் விழுந்திருக்கு, கிடச்சிருக்கு கங்கை. ஆனால் அப்பேற்பட்ட புனிதமான நதியாக இருந்தாலும் அவளை விட நீ எப்படி சிறந்தவள்னா, அவள் காலில் போய் கீழே விழுந்துட்டான். பூமிக்கு வந்தாச்சு, அதோட முடிஞ்சு போச்சு சாப்பிட்ற அவளது. காலை கொட்டினா கீழே விழுந்து பார்த்து கீழே விழுந்துட்டான். அது புனித நதிகளில் பவித்திர நதியாக இருந்தாலும் நான் உன் மடியில் சயனித்து கொள்ளப் போகின்றேன் என்று கூறுகின்றார். அவ்வாறு கங்கையை விட நீ சிறந்தவளாக சஹ்யாமலகம் என்ற இடத்தில் தீர்த்தத்தில் மகிமை மற்ற எந்த புண்ணிய நதிக்குமே கிடையாது. சங்கம் என்னும் சத்தியாமலகம் என்னும் உனக்கு 2 நாமங்கள் உண்டு. என்ன, சங்கம் என்ன ஒரு பேர், சத்தியாமலகம்னு ஒரு பேர் உண்டு. 2 நாமங்கள் உனக்கு உண்டு.
உன்னை அகஸ்தியர் கமண்டலத்திலிருந்து சஹ்யமலைக்கு கொண்டு போகின்றார் இல்லையா, நீ லோபாமுத்திரை என்ற பெயருடன் அவருக்கு மனைவியாக கிடவே என்று சொல்லி மறைந்தார். பிரம்மதேவர், அகஸ்தியரை நீர் இங்கு தவம் செய்து கொண்டிரும் லோபாமுத்திரை என்ற காவிரியை விதிபூர்வமாக விவாகம் புரிந்து கொண்டு ஜலரூபமாக இவ்வளவு கமண்டலத்திலிருந்து எடுத்து சென்று சஹ்யமலைக்கு சென்று காவிரியை நதியாக பரவிடும் என்று சொல்லிவிட்டு மலையருக்கு செல்வீர் என்று கூறி மறைந்தார். தியானத்திலிருந்து லோபாமுத்திரையான அகஸ்தியரை நோக்கி பிரம்மா விஷ்ணு சிவன் கல்யாணங்களும் செய்து உடனே வந்தால் கல்யாணம் பண்ணிக்கிறா. பிரம்மா விஷ்ணு சிவன் எல்லாருமே வரா, தேவர்களாக வந்து கல்யாணம் பண்ணி வைக்கிறா. விஷ்ணு சொல்கிறார், காவிரியே கங்கையில் 3 தினமும் 3 நாட்களும் யமுனையில் 5 நாட்களும் ஸ்நானம் செய்தவன் காவிரியில் ஒரே ஒரு நாள் ஒரு தினம் ஸ்நானம் செய்தால் அவனுக்கு ஜன்மாந்திரம் வரை செய்த பாவங்களிலிருந்து விடுதலை கிடைக்கும். என்ன ஜன்மாந்திரம் என்னென்ன பாவம் செஞ்சுருக்கானோ அந்த க்ஷணம் வரை, அதுக்கப்புறம் செஞ்சால் கணக்கு, அந்த ஜென்மாந்திரத்தில் பாவம் செஞ்சுட்டு அந்த ஒரு தடவை காவிரியில் குளிச்சா போகும், இந்த பாவங்கள்லாம் நீங்கும் அப்படிங்கிறார். சிவன் இந்த உற்பத்தி ஸ்தானம் முதல் சங்கமஸ்தானம் வரை நான் அநேக இடங்களில் கோயில் கொண்டிருக்கின்றேன். நான் அந்தந்த இடங்களில் என்னை தொழுது பூஜை செய்கிறவர்களுக்கு நான் நல்லது பாவங்கள் அகல நான் செய்வேன் என்று வரம் கொடுக்கின்றார். லக்ஷ்மி, சரஸ்வதி, பார்வதி எல்லாம் பல வரம் கொடுக்கிறார். பல ரிஷிகள் நாராயணன் வாக்கியப்படிக்க இங்கு வசிக்கிறார்கள். ரங்கனுக்கு அகஸ்தியர் காவிரியிடம் இதுதான் சஹ்யமலம் என்று உற்பத்தி ஸ்தானம் நான் சொல்லும்போது நீ நதியாக சேகலாம் என்று அவளை கமண்டலத்தை விட்டு தன் சிஷ்யர்களை பார்த்துக்கோன்னு சொல்லிட்டு போயிடுறான். அன்று ஒரு அசரீரி கேட்கறது, காவிரி கமண்டலம் உட்காந்துருக்கா, எப்போ நம்ம வெளியில் வருது, இன்றைக்கி அகஸ்தியர் கண்டிப்பாக விடமாட்டார், அவருக்கு நம்ம மேலே திருமலை அது பிரியம் ஜாஸ்தியாகிடுது, அவராக இன்றைக்கி சொல்லி நம்ம இன்றைக்கி வெளியில் வந்து வச்சுட்டு கட்சி ஒரு அசரீரி கேட்கறது. இன்று துலா மாதத்து அன்று பிரம்மதேவனானவன் பிரஜாநதி தீர்த்தத்தை சஹ்யமலத்தில் நாராயணன் திருப்பாதத்தில் பிரஜாநதி தீர்த்தத்தை சேர்க்கப் போகின்றான். நீ இப்பொழுதே கமண்டலத்திலிருந்து புறப்பட்டு காவிரி நதியாக மாறி பெருக்கெடுத்து ஓடு என்று அசுரர் கேட்ட உடனே அவர் தான் நம்ம பர்த்தாவோட கட்டளை மீறப்படாதுன்னு இருந்தாலும் அவர் காவிரி கமண்டலத்தை கொண்டு வைக்கச்ச நீ வந்தால் போகலாம், உனக்கு இந்த உற்பத்தி ஸ்தானம் இதுதான், நீ இங்கேருந்து காவிரியை பெருக்கெடுத்து ஓடுவான்னு சொன்னதுனால அதையே வார்த்தை கொண்டு பிரம்மா நெல்லி மரத்தில் விதான தீர்த்தம் விட அந்த சமயத்தில் அவர் கமண்டலத்திலிருந்து புறப்பட்டு சஹ்யமலகத்திலிருந்து காவிரி நதியாக ஓட ஆரம்பித்தார். இதில் இதுக்கப்புறம் இதில் என்னன்னாக்கு அவளுக்கு இது புராணம். காவிரி எப்படி வந்தா அங்கேருந்து ஓடி வந்துருக்கா, ஒவ்வொரு இடமா கரு கூடல் ஒவ்வொரு இடத்துல பெருமாள் ஸ்தானங்கள் இருந்துருக்கு. திருவரங்கம் நுழைய போகின்றாள். அப்பொழுது நம்ம ரங்கராஜஸ்தவத்திலிருந்து பராசரபட்ட சுவாமிகள் அவர்கள் ரொம்ப அருமையாக 4 பாசுரம் எழுதியிருக்கின்றார். அந்த பாசுரமானது கொஞ்சம் படித்து எழுதலாம். 4 பாசுரத்தின் அர்த்தங்களை படிக்கலாம். ரங்கராஜஸ்தவம் பூர்வ சதகம் 20வது ஸ்லோகம்
அதுக்கு உண்டான அர்த்தம் என்னன்னாக்க காவிரி அப்போ சொல்கிற அவதாரிகை. இந்த உலகத்தில் காவேரியும் அவகாஹீஷ்ய பகவன் போக அந்தராய் பவது கர்மக்லேசபல ஆசய பிரசமன உத்வேலே அமல சுரோதசம் ஜந்தோ சம்சரத அர்ச்சிராதி சரணி யாங்கசங்க பங்காயா லோகே அஸ்மின் விரஜா இவ வேலித ஜல ஸ்ரீரங்கம் ஆலிங்கதி என்ற ஸ்லோகம். அவதாரிகை பெரிய பெருமான் இருப்பிடமான பெரிய கோயிலுக்கோர் அணியாய் அனைத்து உயிர்களுக்கும் ஜீவனம் அளிப்பதாய் அழகிய மணவாளன் என்பதால் கல்யாண சீர்வரிசையாக பல உயர்ந்த பொருள்களையும் கொண்டு வருவதாய் அவனுக்கு தேவையான திருவாராதன தீர்த்தங்களை அளிப்பதாய் உள்ள திருக்காவிரியை துதிக்கிறார். இதுக்கு என்ன பொருள்னாக்க, இந்த உலகத்தில் உள்ள உயிர்கள் அர்ச்சிராதி மார்க்கமாக மேலே எழும்பொழுது எண்ணற்ற அலைச்சல்கள் உண்டாகும். அதனை நீக்கி இந்த இடத்திலேயே விரஜா நதியில் நீராடலாம் போலே காவிரி நதியானது ஸ்ரீரங்கத்தை அணைத்து கொண்டு செல்கிறது. இதில் நீராடுவதன் மூலம் பெரிய பெருமாளை அடைவதற்கு தடையாக உள்ள அனைத்து கர்ம பலன்களும் பல்வேறு துன்பங்களும் கர்ம வாசனை ஆகவே அத்தனைத்தும் நீங்கிவிடுகின்றன. கரையை கடந்து ஓடும் பொழுது தெளிவானதும் பிரவாகம் நிறைந்ததும் அழகிய ஆகிய காவேரியில் நான் நீராடுவேன். இந்த ஸ்லோகத்தின் மூலம் காவேரியே விரஜா நதிங்கிறவர். ஸ்ரீரங்கம் கோயிலுக்கு செல்லும் பாதையே அர்ச்சராதி மார்க்கமாக. காவிரி விரஜா நதினா அர்ச்சராதி மார்க்கம்னு ஒன்று இருக்கணுமே. விரஜா நதியை குளிச்சாச்சு, அர்ச்சராதி மார்க்கம் ஆத்மா போக போகிறதுன்னு காவிரியிலிருந்து ஸ்ரீரங்கம் போக வழி இருக்கு இல்லையா, அதுதான் அர்ச்சராதி மார்க்கம். ஸ்ரீரங்கம் கோவிலே பரமபதம் என்றும் நம்பெருமாளே பரவாசுதேவன் என்று உணர்த்தப்பட்டது. அடுத்த பாசுரமானது காவேரி பின்வருமாறு சிந்திச்சாலாம். திருப்பார்க்கடல் எனது கணவனாகவும் ஸ்ரீரங்க நாச்சியார் தந்தையாகவும் உள்ளது. ஆக ஸ்ரீரங்க நாச்சியார் எனக்கு பிறந்த மகளாக உள்ளாள். அவளது நாதனான நம்பெருமாள் எனக்கு மருமகனாக உள்ளான். இப்படிப்பட்ட மணமகளுக்கும் மாப்பிள்ளைக்கும் நான் என்ன சிறப்பும் சீரும் செய்யப் போகிறேன் என்று கலக்கமுற்று நின்றாள். ஒரு முடிவுக்கு வந்தவளாக சாமரங்கள், பச்சை கற்பூரம், சந்தன மரங்கள், உயர்ந்த மாணிக்க இரத்தனக்கற்கள், முத்துக்கள் ஆகியவை இவற்றை குவியல் குவியலாக தனது அலைகள் என்ற கைகளால் ஏந்தியபடி வந்தாள். இவ்விதம் அரங்கனின் தொண்டில் ஈடுபட்ட காவேரியை அனைவரும் நாடி வணங்கி நீராட வேண்டும் அப்படின்னு அந்த அடுத்த சொல்கிற. அடுத்தது, அனைத்து நதிகளும் கடலில் சென்று கலப்பதால் அந்த கடல் என்பது நதிகளின் கணவனாகிறான விளக்கம். யார் எப்படி பொண்ணானா அப்படின்ட்டு. அனைத்து நதிகளும் கடலில் சென்று கலப்பதால் கடல் என்பது நதிகளின் கணவன் என்று கருதப்படுகிறது. திருப்பார்க்கடலில் வெளிப்பட்டவளான மகாலட்சுமி அப்படின்னா கடல் தானே, அதுவும் அவனுக்கு சமுத்திரராஜன் பொண்ணு தானே அவ. ஆகவே தன்னை தாயாகவும் திருப்பார்க்கடலை கணவனாகவும் கொண்டு தங்கள் மகளாக ஸ்ரீரங்க நாச்சியார் இருப்பதாக காவேரி எண்ணுகிறாளாம். தீர்த்தம் சுத்தந்தி பாதிநந்தன தருண்ரத்யா அங்கனானி உஷதி ஸ்நானீ அரகண பானவாரி பகஜஸ்நான புனிதே ஜனான் சியாமம் வேதஹரக வியாக்தி புனிதேபேனே ஹசந்தி இவதத் கங்கா விஷ்ணு பதித்த மாத்திர முகராம் ஹேமே ஆபகாகந்து அகம் அப்படின்ட்டு சொல்கிற. தீர்த்தம் என்ற பெயருடைய புண்ணிய நீரையும் காவிரியானது தூய்மை அடைய செய்கிறது. பெரிய பெருமாள் நந்தவனத்தில் உள்ள மரங்களை காப்பாற்றியபடி உள்ளது. நம்பெருமாள் எழுந்தருளும் திருவீதிகளையும் சந்நிதிகளையும் நனைக்கின்றது. நம்பெருமாள் எழுந்தருளும் பொழுது திருவரி நீர் எடுப்பது வழக்கம். முன்னாடி காவிரி கோவில் ஒட்டி போயின்னு இருக்குமா. அப்புறம் தான் கொஞ்சம் கொஞ்சமாக பின்னாடி நடந்து போச்சு. நம்ம ஏன்னா மக்கள் பாவங்கள்லாம் செய்கிறா போல இருக்கா, இன்னும் கொஞ்சம் தூரம் நம்மகிட்ட கூட கெட்டு விட்டு போயிட்டா போல.
அரங்கத்தை விட்டு காவிரி ஓடுமா, அதான் தெளிக்கிற மாதிரி. அப்போ காவிரியே தெளிச்சுட்டு இருக்கலாம் வீதிகள்லாம். இப்போ அதோட அவளோட ரூபமாக தெளித்து கோலம் போட்டுருக்கா எல்லாரும். நம்பெருமானின் திருமஞ்சனத்திற்கும் திருவாராதனத்திற்கும் ஏற்புடையதான நீரை அளிக்கின்றது. தன்னில் நீராடும் மக்களின் உடல் அழுக்கு மட்டும் அன்றி மன அழுக்கையும் நீக்கிவிடுகிறது. வேதங்களில் உட்பொருளான பெரிய பெருமாளை தனது கரையில் அனைவரும் வணங்கும்படி செய்கின்றது. திருவிக்கிரமான எம்பெருமான் அவதாரம் செய்த பொழுது அவள் திருவடிகளிலிருந்து பிறந்தவள் என்ற அகங்காரத்துடன் கங்கை உள்ளாள். ஆனால் காவிரியோ பெரிய பெருமாளின் கைங்கரியத்தில் தன்னை எப்பொழுதும் ஈடுபடுத்தி கொண்டு தன்னுடைய நுரைகள் என்ற புன்னகையை வெளிப்படுத்திபடி உள்ளது. இப்படி காவேரி தனது பாவங்களை நீக்கட்டும் என்று ரங்கராஜ சொல்ல பராசர பட்டர் பாடுகிறார். நாளை நாம் இன்னும் சில சோகங்களும் ஆழ்வார்கள் பாடிய கங்கையை பற்றியும் அனுபவிக்கலாம். ஆழ்வார் எம்பெருமானார் ஜியர் திருவடியிலே சரணம். ஆசாரியர் திருவடியிலே சரணம். அடியேன் காரப்பங்காடு இளங்காடு ஸ்ரீனிவாச ராமானுஜதாசன்.